ருத்ரா ப்ளீஸ் லீவ். இங்க பாரு, இப்ப நான் உன்கிட்ட எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கல. ஜஸ்ட் லீவ். நான் இங்க உனக்காக வரல, துருவாவை பார்த்துக்க தான் வந்திருக்கேன். துருவாக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து போயிடுவேன். ஜஸ்ட் கோ. சரி மயூரா, ஆனா நான் ருத்ரா ப்ளீஸ் லீவ். என்னது? என்னடி பேசுற? நல்லா தெரியுமா உனக்கு? பார்வதியோட Dress அவ போடவே இல்லையா? மைரா நேத்து போட்ட Dressல தான் இருந்தா. அவளுக்கு கொடுத்த Dress கொண்டு போய் ருத்ரா கிட்ட போய் கொடுத்துட்டா. நீங்க போட்ட மொக்க பிளான் ஊத்திக்கிச்சாத்தமா? நீங்க பாரு, வார்த்தைக்கு வார்த்தை திரும்ப பேசாத. ஆரம்பிச்சிட்டீங்களா? எதுக்காக இப்ப நீங்க சண்டை போடுறீங்க? அதுக்கு பதிலா நீங்க வேற ஏதாவது யோசிக்கலாம்ல. ஆஹா, அத போய் உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? உங்க அம்மாவுக்கு தப்பான பிளான் போட மட்டும் தான் தெரியும். நல்ல வேலைனா சமைக்கிறத பத்தி பேச சமாளிச்சிட்டேன். கண்டிப்பா நான் போடுற பிளான் நிச்சயமா வொர்க் அவுட் ஆகும். அத விட்டு தள்ளுறியா? இப்போ இந்த சூட் கேஸை என்ன பண்றதுன்னு யாராவது சொல்லுங்களேன். அவளோட ரூம்லயே திரும்ப வச்சிடலாமா? என்ன பேசுறடா சமீர்? இத வச்சு தானே நாம நான் ஒண்ணு இந்த வீட்டோட வேலைக்காரி கிடையாது, புரிஞ்சுதா? என் முட்டாள் மருமக ஷாலினி உன்கிட்ட போய் சொல்லிருக்கா, உன்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்காக. நான் தான் இந்த வீட்டோட பெரியவ. இந்த சுராஜ் என்னோட பையன். அப்புறம் இவ இங்கிலீஷ்காரியா மாறணும்னு துடிச்சிட்டு நிக்கிறாளே, இவ என்னோட மருமக. புரியுதா? முதல்ல உன் வாய்க்கு பூட்ட போட்டு மூடிக்கிட்டு என் பையன் மருமகளுக்கு நடுவுல பேசுறத முதல்ல நிறுத்து. அது மட்டும் இல்ல, இவளுக்கு போய் நீ என்ன உதவி பண்ண போற? அந்த கடவுளே கீழே இறங்கி வந்தாலும் அவரு கூட இவளுக்கு உதவி பண்ண முடியாது. 12 வருஷமா குழந்தைய பெத்து கொடுக்க துப்பு இல்லாதவ இவளுக்கு யார் உதவ முடியும்? ஓகே, ஜஸ்ட் ஸ்டாப் இட். உங்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்துக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, உனக்கு காது கேட்காதா? என் குடும்பத்துல நீ தலையிடுற வேலையை விட்டுடு. முடியாது. நான் தலையிட்டே திருவேன். நான் பேசியே திருவேன். ஏன்னா இவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. அவங்க தன்னோட ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண நினைக்கிறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? ஓ, ஆஃப் கோர்ஸ். உங்களுக்கு ஊறுகாய் வேணுமா? ஆனா நாளைக்கு தானே வேணும். உங்களுக்கு நாளைக்கு கிடைச்சிடும். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மயூரா, நீ எதிர்த்து பேசாம இரு. வாட்? பாத்தீங்கல்ல, 5வது குவாலிட்டி. உன் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே பேசிடுற. மனசுக்குள்ள எதையும் பூட்டி வச்சுக்கிறது இல்ல. அது எந்த அளவுக்கு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை நீ மற்றவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க மனசை காயப்படுத்தாத மாதிரி சொல்ற. I get it. என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட 3 குவாலிட்டிஸ் தான் கேட்டேன். ஆனா நீ அட்வான்ஸா போயிட்டு இருக்க. அட்வான்ஸா பேசி சாரி கேட்கலாம்னு நினைக்கிறேன், ரைட்? பட் ஐம் சாரி மிஸ்டர், இந்த விஷயம்லாம் ஒத்துக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, கஷ்டமானதா இருந்தாலும் சரி, நீ அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே பட மாட்ட. உன்னோட சிரிப்பால அதையெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன். அது மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும்தான் உனக்கு தெரியும். நான் 3 குவாலிட்டிஸ் மட்டும் தான் கேட்டேன். அந்த 3 குவாலிட்டிஸால மட்டும் நீ மயூராவா ஆகல. ஓகே, லீவ். என் லைஃப்ல நான் நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியும், லைக் லிட்டரலி பல விஷயங்களை. ஆனா ஒரு லாங் வாக், அப்புறம்
இங்க நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குமே. நீ எங்களுக்கு பாடி கார்டா இருக்க, அதோட சேர்ந்து கைடாவும் இருக்கணும். நீ ரொம்ப பேச மாட்டேங்கிற. நல்லது, ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் எனக்காக அமைதியா இருக்கிறதும் நல்லதான். ஏன்னா என் பேச்சு கேட்க ஒருத்தர் இருக்காரு. ஏன்னா நான் கனவுலையும் நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருப்பேன். குட் நைட். ஏன்னா இவங்க தான் துருவோட மம்மி. இவங்களை மட்டும்தான் உங்க அப்பா உயிருக்குயிர நேசிச்சாரு. உங்க அம்மாவும் உங்க அப்பா மேல உயிரை வச்சிருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் உங்க அப்பாக்கு எல்லாமே நீதான். அப்படி இருக்கும்போது உங்க அம்மா இடத்துல நான் எப்படி வர முடியும் சொல்லு? ஆனா பாக்குறதுக்கு நீங்க என் மம்மி மாதிரி தானே இருக்கீங்க. அப்புறம் ஏன் சேமா இருக்கீங்க? அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க இங்க தானே இருக்கணும். நானும் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன். உங்களுக்கும் என்ன பிடிக்கும் தானே? அதுக்கப்புறம் அப்பாவும் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிடுவாங்க. வாழ்க்கையை மாறும்போது சந்தோஷமா இரு மைத்திலி. உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்துருச்சுல்ல? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். என்னோட கேஸை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்க. ஓகே. ரோஹித், யூனோ நீ இந்த மாதிரி நர்சரியில பண்ணும்போது ரொம்ப கியூட்டா இருந்த தெரியுமா? ஆனா இப்ப பெரிய ஆள் ஆயிட்ட, அதான் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. ஐ மீன் நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம். லுக், நான் உன்னை ரொம்ப போர் அடிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐம் சாரி. சாரிய வச்சு என்ன பண்றது? வேற என்ன செய்யணும்? ஓ, பப்பெட் சாங், சாக்லேட்ஸ். வேற ரொம்ப பண்ணாதடா. இங்க பாரு, இப்பதான் உன் வாழ்க்கையிலே உருப்படியான விஷயத்த செஞ்சிருக்க. அம்மா ஒன்னு சொல்லவா? இன்னொருத்தரோட வெற்றியை பாராட்டுறது உங்களால முடியாத விஷயம்தான். இதை நீங்க தானே கத்து கொடுத்தீங்க. சீக்கிரமா என்னுடைய பணத்தை எனக்கு கொடுங்கம்மா. இல்லனா இந்த புக்கை எடுத்துட்டு போய் என் ஒய்ஃபோட ரூம்லயே திரும்ப வச்சிருவேன். அதுக்கப்புறம் உங்க நிலைமை. இரு இரு இரு. இந்த கரெக்டா இருக்கும்ல? இப்ப புரியுதா அத்தம்மா? அப்படின்னா என்ன நீ ஏமாத்திட்டியா? அழற சத்தம் கேக்குது. ஐயோ அத்தம்மா, ஏன் இப்படி அழுறீங்க? சம்டைம்ஸ் அப்படி நடக்கிறது சகஜம் தானே. அடியே, நான் ஒன்னும் அழுவுறவ இல்ல, அடுத்தவங்கள அழ வைக்கிறவ. புரிஞ்சுதா? கமான் துருவா, நீ சீக்கிரமா தூங்கணும். மைரா, துருவா இப்பதான் தூங்க ஆரம்பிச்சிருக்கா. மைரா, இங்க என்ன நடக்குது? நீ தினமும் இவன் கூட தான் தூங்குற. இவனை முழுக்க முழுக்க நீ தான் பாத்துட்டு இருக்க. அப்புறம் அந்த மைதிலி அக்காவுக்கு ஒரு குழந்தைய தத்தெடுத்து கொடுக்குற.
இப்ப நீ இதையெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நீ யாரு? இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு ரோஹித்? தப்பு இருக்கு மைரா. ஏன்னா அவங்களோட ஃபேமிலி விஷயத்துல நீ தலையிடுறது ரொம்ப